ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் உலகம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்குங்க. ஒரு சூப்பரான சிறப்பான கோயிலுங்க. நம்மளுடைய திருச்சி ஸ்ரீரங்கம் கோபுரம் எவ்வளோ பெருசோ அதே அளவு பெருசாக இருக்கக்கூடிய கோயில் தான் இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இடப்பக்கம் திருப்பணி விநாயகரும் வலது பக்கத்தில் மகிஷேஸ்வரி மர்தினி அம்மனும் இருக்காங்க. இந்த கோயில் நடத்துறதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 6லேருந்து மதியம் 12ங்க, சாயந்தரம் 4 to இரவு 8:30 வரையும் திறந்திருப்பாங்க. கோயிலில் காற்று பார்த்தீங்கன்னா சும்மா ஜிலுஜிலுன்னு சூப்பராக வீசுங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஒரு காற்று வீசல ஒரு விசேஷம் இருக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆடி மாசத்துல இந்த கோயில் வந்தீங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ள போகும்போது கோயிலுக்குள்ள இருந்து வெளியே காத்து வீசும், நம்ம வெளியே தள்ளுங்க. அதே மாதிரி சாமி தரிசனம் பண்ணிட்டு கோயிலுக்குள்ள இருந்து கோபுரம் வழியே வெளியே வரும்போது வெளியே இருக்க காத்து நம்ம உள்ள தள்ளுங்க. இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா கோபுரோட கட்டமைப்பு அந்த அளவு இருக்குங்க. அது ஆடி மாசம் வந்தீங்கன்னா இந்த கோயிலில் இதை நம்ம அனுபவிக்கலாம். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா குற்றாலம் வந்திருந்தோம். குற்றாலத்தில் ஒரு பஸ் மூலியமாக தான் தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கிருந்து நடந்து வரக்கூடியதாங்க. ஒரு 500 மீட்டர் தான் வந்துட்டு இந்த கோயிலில் சிறப்பான தரிசனம் பண்ணியிருந்தோம். நம்ம 2:35 வந்துட்டோங்க. வந்துட்டு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி 4 மணிக்கு கோயில் நடத்திருந்தோம். சாமி தரிசனம் பண்ணியிருந்தோம். கோயில் சாமி தரிசனம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நீங்கள் தென்காசி வந்தீங்கன்னா மறக்காம இந்த காசி விஸ்வநாதர் உலகம்மன் கோயிலில் தரிசனம் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு விழாக்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.